தான் உறங்க திருவான காவுறங்க நான் உறங்க வழியில்லையே ராணியா நாடகத்தில் ஆடுகிறேன் ஆண்டி ஆறுங்கோ தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க இறங்கோ தான் உறங்க திருவான காவுறங்க சாடையில் தீபத்து சாந்து சுவத்திலாம் ஆடி மலையடிச்சு அத்தனையும் கலந்துருச்சு சாடையில் தீபத்து சாந்து சுவத்திலாம் ஆடி மலையடிச்சு அத்தனையும் கலந்துருச்சு தங்களையே தங்களையே ஆசை வச்ச இந்த மனோ தங்களையே ஆசை வச்ச இந்த மனோ சேர வச்சு பார்க்கலையே ஒரு சனம் சேர விட்டு பார்க்கலையே என்ன செந்த ஒரு சனம் அரங்கோ தான் உறங்க ஏதோ ஒரு தேவகானம் வெகு நேரமாக மிகச் சிறப்பாக ஒழித்துக் கொண்டிருக்கு. அந்த காணத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று சூத்தி பார்க்கிறேன். அளவுக்கு மேலே பணவை பாருங்கள் சுவாமி. ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுவாமி எங்க இருந்து வருகிறீர்கள்? நலம் தானே? நலம் தான் சுவாமி. இங்க என்ன வேலையாக வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன வேலையாக நீங்க வந்திருக்கிறீர்கள்? உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க சாமி வகைரா மாதிரி எனக்கு தெரியுது. சாமி உங்களை பார்க்கும்போது சாமி மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ நீங்க சாமி. சாமி. ஆமா. எல்லாரும் சாமி தான். எல்லாரும் சாமி தான். கடவுள். ஆமா. கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தை கடந்தால் காணலாம் கடவுளை. ஆமா. நமக்குள்ள கடவுள் இருக்காரு. எங்க தேட வேண்டாம். எங்க தேட வேண்டாம். இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்காரு. பெண்களை சுழுமுனை சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கக்கூடியது வாமேன்னார். ஓஹோ. கூற்றுனா என்ன? என்ன? யமன். 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 இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம்ங்கிற பயிற்சி தெரிஞ்சுக்கிட்டோம்னா யமனே வர வேண்டாம்னு சொல்லலாமா? எட்டி உதைக்கலாமா? யமனையே யார் சொல்றா? திருமூலர் சொல்றார். அப்படி தத்துவங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு. ஐயா அப்படிப்பட்ட சாமி நீங்க. ஆமா ஆமா. நீங்க எந்த சாமி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சாவை மீண்டவன் சாமியாரு. ஏன் இதை சொல்ல வரேன்னா நம்ம நாட்டுக்குள்ள இப்ப பல சாமிகள் இருக்காங்க. இதுல முக்கியமான சாமி யார் தெரியுமா? இப்போ ஒரு தனி நாடு தனி ஊர் வாங்கி வச்சிருக்காப்புல ஒரு சாமி. நித்யானந்தா சாமின்னு ஒரு சாமி. அவராவது போயிட்டாரு அடுத்த நாட்டுக்கு ஏதோ போய் பண்ணிட்டான். ஆமா. இங்க உங்க நாட்டுல எதுவும் கொள்ளையடிச்சானா? இல்ல. உங்க நாட்டு வளங்களை சுருட்டினாரா? இல்ல. 5000 ஏக்கர் யானை போற வழித்தடத்தை அமைச்சு கோயில் அமைச்சு குத்தாட்டம் போடுறான் ஜெவன் ராத்திரிக்கு. அவனை கும்பிடுறீங்க நீங்க. சரிங்க சாமி. அப்ப அது அந்த சாமியார் இருக்கிற காசு என்ன சொல்றது? இவ்வளவு அருமையா பேசுறீங்க. நாட்டுல இருக்கிற சாமியார் இருக்கிற மொத்த காசையும் எடுத்தோம்னா உலக நாட்டுக்கே கடன் கொடுக்கலாம். ஆமா. கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க. சரிங்க சாமி. இவ்வளவு அருமையா பேசுறீங்களா? ஆமா. அப்துல் கலாமுக்கும் நம்ம நித்யானந்த சாமிக்கு என்ன வித்தியாசம்? அவர் ஆன்மீகவாதி. இவர் எதுவும் இல்லாத பற்றற்ற ஞானி. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் சொல்லவா? என்ன? அப்துல் கலாமுக்கு நித்யானந்தத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? 10 இளைஞர்களை தமிழகத்தில் உள்ள 10 இளைஞர்களை என் கையில கொடுங்க, அவர் நல்ல மனிதனாட்சி காட்டுறேன்னு அப்துல் கலாம் சொன்னாரு. இதே நித்யானந்தம் என்னமா சொன்னாரு? நம்ம தமிழ்நாடு உள்ள 10 பெண்களை என்கிட்ட கொடுங்க, 10 மாசத்துல மாசமாச்சு புள்ளத்து காட்டுறேன்னாரு. அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். நல்லா படிச்சிருக்கிறேன். ஆமா. நல்லா தேடி படிச்சிருக்கிறேன். தெரியுது ரெண்டு பேருக்கு. அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆமா. கேரளாவில் அவர் படிக்கும் போது பள்ளி தோழனாக ஒருத்தர். அந்த பள்ளி தோழன் 20 வருஷத்துக்கு முன்னால படிச்சவர். 20 வருஷத்துக்கு பிறகு இவர் ஜனாதிபதி ஆயிட்டாரு. அந்த ஜனாதிபதியை கேரளா அரசாங்கம் அங்க அழைக்குது. உயர்தரமான அந்த காவல்துறை அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னால பள்ளி தோழனாக படித்த அவரை நினைவு கூர்ந்து வர சொல்ற. ஓஹோ. அவர் வர சொல்லி அவருக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்து அந்த நட்பை பாராட்டினாரா அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம். இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். முடியாது. இளைஞர்களுக்கு நீ சொன்னவாறு 10 இளைஞர்களை கொடுங்க, எதிர்காலத்தை கத்து கொடுக்கிறேன்னு. 100 இளைஞர்களை கொடுங்கள்,
நான் சரி செய்கிறேன்னு நேதாஜி சொன்னதாக ஒரு கதை உண்டு இருக்கு. ஆனா அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னாரு? கருடனை போல வாழணும்னாரு. ஏன் அப்படி? கருடன் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? மழை மேகம் வந்துருச்சுன்னா மேகத்தை கிழிச்சுக்கிட்டு மேல போயிருமா மட்டமிடுறதுக்கு. ஓஹோ. மழையில நனையாம மழை பெய்து விட்டதுக்கு அப்புறம் கருடன் கீழே வருமா? கீழே வரும். அது போல துன்பம் துயரம் வந்தால் இளைஞர்களே கருடனை போல வாழ கத்துக்கங்கள். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்று எண்ணுங்கள். கனவு காண சொன்னார்ல? ஆமா. எதுக்கு கனவு காண சொன்னாரு? வாழ்வதற்கு கனவு காண சொன்னார். வாழ்க்கைக்கு கனவு முக்கியம்னா எந்த கனவு? என்ன கனவு? தூங்கும் போது வருகிறது கனவு அல்ல. இல்ல, அது கனவா? முழித்திருக்கும் போதே வர வேண்டும். அதுதான் உண்மையான கனவு. அது லட்சிய கனவு. ஆமா. காலையில ஒரு ஊருக்கு போகணும், ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா வீட்டுல பெரியவங்க தூங்கவே மாட்டாங்க. ஆமா. காலையில 5 மணிக்கு கிளம்பலாம், ஆனாலும் 2 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா அந்த சிந்தனை அந்த இருந்துகிட்டே இருக்கும், அந்த லட்சியம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது போல இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்கள், நான் இதுவாக ஆவேன் என்ற லட்சிய கனவு காண சொன்னாரு. அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்றதுக்கு. எவ்வளவு சொன்னாலும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கலாம்ல. கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனா எதையும் கேட்க மாட்டார்கள். நம்ம சொல்றது அவங்க கேட்பாங்க, அப்படி இல்ல. ஆனா கேட்க மாட்டார்கள். தேவைன்னு ஒண்ணு வந்துட்டா கேட்டுதான் ஆகணும். ஆமா. வயிற்று வலின்னா மருந்து தேடுறோம்ல. ஒரு ஆளுக்கு வயிற்று வலி இருந்தா ஒரு ஆள் தானே மருந்து தேடும். அத்தனை பேருக்கு இந்த ஐயா ஒரே நேரத்துல எல்லாருக்கும் வந்துட்டு அது நோய் இல்ல. ஆமா. இப்ப வந்துச்சு கொரோனான்னு ஒண்ணு. ஆமாங்க சார். மொத்தமா தானே வந்துச்சு. தேடணும்ல. ஆமா. என்னென்ன தேடணும்? உணவை தேடணும், பணத்தை தேடணும். உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என்னவோ அதை தேடணும். கடைசியா வேப்பலையும் மஞ்சளும் கபசுர குடிநீர் இருந்தா நம்மளை காப்பாத்திட்டாங்க. அதை தேடி எல்லாம் 9 மாசம் 10 மாசம் ஊரடங்கு உத்தரவு, வீட்டுக்குள்ள இருந்தா வெளியில வரல. நாடகம் இல்ல, கோயில் திருவிழா இல்ல, கல்யாணம் இல்ல, காட்சி இல்ல, எதுவும் இல்ல. எதுவுமே இல்லாம தங்க விலை மட்டும் ஏறிச்சா யாரு வாங்கினது, யாரு வித்தது? இவ்வளவு சொல்றீங்களா சாமி? ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப தங்கத்தை போய் புதுசா வாங்குறோம், அந்த தங்கத்தை வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கோம். அதே தங்கத்தை மக்கியால கொண்டு விக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த தங்கத்தோட விலை என்ன ஆகும்? குறையும். இதே ஒரு பைக் வாங்குறோம், அந்த பைக் வந்து ஒரு நாள் ஓட்டுறோம், மக்கியால கொண்டு அதே கம்பெனில கொடுக்குறோம், அந்த பைக்கு விலை என்ன ஆகும்? குறையும். இதே ஒரு வெள்ளி வாங்குறோம், வெள்ளியை கொண்டாந்து நம்ம ஒரு நாள் மக்கியால கொண்டு கொடுக்குறோம். எந்த பொருளா இருந்தாலும் வாங்கிட்டு வித்தா விலை குறையும்ல. தெரியாம தான் கேக்குற சாமி. ஒரு நாள் ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி அந்த வீட்டில் வச்சு மக்கிய நாள் கொண்டு கொடுத்தா அது மட்டும் ரேட்டு கூடுது. ஏன் அப்படி கூடாது? கடையில கொண்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. கடையில வாங்க மாட்டாங்க சாமி. யார் சொன்னது? முதல்ல ஒயின் ஷாப்ல தான் வித்தாங்க. ஒயின் ஷாப் இப்ப லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இருக்கிற கடையில கூட விற்கிறாங்க. மல்லிகை கடை, முலாப்பொடி கடை, ரீசார்ஜ் கடையில கூட நாடுகள் எல்லாம் மது இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆமா. ஆனா அதனால நமக்கு என்ன ஆபத்துன்னு பார்க்கணும். என்ன ஆபத்து? அந்தந்த நாட்டிலேயே அதை சுகாதாரமா வச்சிருக்கேன், அதை கழிவு சுத்தம் பண்றதுக்கு வச்சிருக்கேன், அழிவு வச்சிருக்கேன். இங்க நகரங்கள்ல மட்டும்தான் கடை இருந்துச்சு. இப்ப விராலிமலை, மணப்பாறை அந்த மாதிரி நகரங்களுக்குள்ள மட்டும்தான் கடை இருந்துச்சு. அது மாதிரி இப்ப கிராமங்களுக்குள்ள கடையை கட்டிட்டேன். ஆமா. ஏன் இடத்துல கட்டிக்க வாடகை கொடுன்னு கட்ட விட்டாச்சு. கிராமங்கள்ல கடை வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கிரமம் அதிகமா பெருகி போச்சு. பாட்டில் கண்ட இடத்துல போட்டு உடைச்சி விவசாய நிலங்களுக்குள்ள கால் வைக்க முடியல, கம்மாயில கால் வைக்க முடியல, வயலுக்குள்ள கால் வைக்க முடியல, சாலையில பாதையில் நடக்க முடியல. இந்த பழனிக்கு பாத யாத்திரை உறவு என்ன பாடுபட போறாள். 100 நாள் வேலைக்கு போற என் தாய்மார்கள் காலில் எவ்வளவு பேருக்கு பீங்கான் குத்தி இருக்கு தெரியும். அது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சரியான சட்டத்தை போட்டு சரியாக பராமரிக்கணும். ஆனால் ஒரு தகப்பனுக்கு தானே தெரியும் தான் பிள்ளை எந்த வழி நடக்கணும். நீங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு வைக்கிறது நீங்க. ஆமா. அப்புறம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், வந்து இளைஞர்கள்லாம் போதைக்கு ஆட்படாது. என்னடா உங்க நாடகம்? சரிங்க சாமி. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு நக்கலா தெரியுதாங்களா பார்க்க? சரிங்க சாமி. இல்ல நான் கேட்கிறேன் ஒரு சின்ன விஷயம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் மதுரையிலே. தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். தமிழுக்கு சங்கம் வைத்த மதுரையிலே. பெண்களுக்கு சாராய கடை திறந்து விட்டது உங்க அயோக்கியம். அதே மதுரையிலே. வாய கலப்பாதான் எனக்கு கோவம். சாமி ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த குடிக்க போய் தானே அங்கேயும் திறந்துருக்காங்க, இல்லாம திறக்க மாட்டாங்கல்ல. ஆமா, குடிங்க, மொத்தமா குடிச்சிட்டு போங்கட தொலைங்கடா. சாமி என்னுடைய இளைஞர்கள் பாலா போறாங்க. சரி உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் சாமி. என்ன? 1848க்கும் 108க்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப முக்கியம் விடாது. உலகத்துல அதிசயத்தை கட்டுவிட்டாரு. தெரியுமா தெரியாதா? என்னங்கடா அது கொடுமை. 18 ஐயப்பனுக்கு படி தலையில அடிச்சுக்கிட்டு போற. டேய் இங்க பாரு. சொல்லுங்க சாமி. 18 ஐயப்பனுக்கு படி 18. ஓஹோ. கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத ஸ்லோகம் 18. இப்படி 18க்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமா. 48 நவகிரகம், 27 நட்சத்திரம் 12 ராசி. இது மூணையும் சேர்த்தா 48. 44 மண்டல விஷயம் எல்லாம் வைக்கிறோம். 108க்கு இந்த 48ஓட சேர்த்து என்ன சேர்க்கணும்? 96 தத்துவத்தை சேர்க்கணுமா? 64. இப்படி எதை வேணாலும் சேர்த்தாலும் 108 வந்துரும்ல. மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி. ஆமா இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன் இருக்கா? இருக்கு. ஞாயிறு 9 கிரகம். ஆமா. அதுபோல அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி அப்படிங்கிற 27 நட்சத்திரம் இருக்கு. இப்படி இந்த கணக்குகள் எல்லாம் இருக்கு. என்ன கணக்கு சொல்றேன் நான் கேட்டது? அதுல சாமி 18 48 ஒன்னு போட்டோம்னா 108 ஆட்டோமேட்டிக்கா வண்டி வீட்டுக்கு வந்துரும். நீ சொல்றது புரியுது. பூரா வேஷம். ஆமா. குடிச்சா உடம்பு நல்லா இருக்காது. சீக்கிரத்துல ஆன்ம கோளாறு வந்துரும். எப்படி எல்லாம் மக்களை கொல்றான் பாரு. ஆமாங்க. அடிக்கணும்,
அடிச்சது தெரியக்கூடாது ஆனா வலியும் தெரியக்கூடாது, அடி விழுந்தது வெளியில தெரியக்கூடாது ஆனா அடிச்சோம்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படின்னா ஆண்மை இல்லாம போச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் கேட்டுப்பாரு, குடும்ப கட்டுப்பாடு மையம் வச்சிருந்தாங்க. ஆமா, ஏன்னா புள்ள ஊட்டி நிறைய பெருகிச்சுன்னா மக்கள் தொகை நிறைய பெருகும், சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துரும். ஆனா நீ குடும்ப கட்டுப்பாடு மையம் இல்ல, குழந்தை பெக்கிறதுல பிரச்சனை வந்துருச்சு. ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி டெஸ்ட் பேபி, ஆங்கிலத்துல சோதனை கருத்தரிப்பு மையம், எல்லாம் பணத்தை கட்டுங்க நாங்க புள்ளதாரங்கிறேன். அளவுல போயிருச்சு பத்திய நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இளைஞர்களே, மதுவுக்கு அடிமையாகாதீர்கள். சரிங்க சாமி, நம்மளை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் கேட்கிறேன், இந்த கொரோனா ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி டெங்குன்னு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி சிக்கன் குனியான ஒண்ணு நிறைய வந்துச்சு. இதெல்லாம் எதனால உற்பத்தியா இந்த நோயெல்லாம் வந்துச்சு? இந்த நாட்டுல மட்டும்தான் முதல்ல நோயை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையை கண்டுபிடிக்கிறேன். ஆமா, மருந்து மாத்திரை வியாபாரம் பண்றதுக்கு நோயை முதல்ல விடுறேன். நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து மாத்திரை நாங்க கொடுக்கறதா சரின்னு போடுறேன். கொரோனாவுக்கு ஊசி போட்டாங்கன்னு 3 ஊசி போட்டாங்க. ஆமா, ஊசி தடுப்பூசி, அந்த தடுப்பூசியை தயார் பண்ண போய் சொல்லிட்டான் நீதிமன்றத்தில் லண்டன்ல, நான் தயார் பண்ணது தப்பா போச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவன் சரண்டர் ஆயிட்டான். இப்ப ஊசி ஓட்டவங்கள என்ன சொல்றது? யாசாமே அந்த ஊசி நீங்க போட்டியலா? என்ன பாடுபடுத்தினாங்க, போடலைன்னா வெளியூர் போக முடியாம. ஆமா, என்ன பாடுபடுத்தின, கட்டாயப்படுத்தி போட வச்சு இல்ல. இப்ப தயார் பண்ணேன்னு சொல்லிட்டேன், தப்பா தயார் பண்ணிவிட்டேன், வேண்டாம் என்ன அவன் போய் சரணடைகிறான். அப்ப என்னடா நடக்குது இந்த நாட்டுல? அப்ப போட்ட ஆளுகள்லாம் போய் சேர வேண்டியதானே? சரிங்க சாமி, சரி, இவ்வளவு அருமையா பேசிக்கிட்டு இருக்கியா. இந்த கொசுனாலதான் நிறைய நோய்கள் வந்துச்சு, சிக்கன் குனியா மட்டன் குனியா. கொசுவை ஒழிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணலாம்? கொசுவை ஒழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஊரணி எல்லாம் கம்மா எல்லாம் தண்ணி நிறைய இருந்துச்சு, தவளை வாழ்ந்தது. சரி, ஒரு நேரம் அந்த கரைக்கு இந்த கரைக்கு நூல் பிடிச்சி பச்சை தவளையை பூரா பிடிச்சா யாவும் இருக்கா? ஆமா, தவளையை பூரா அழிச்சேன், கொசு உற்பத்தி ஆகுச்சு. கொசுவை ஒழிக்கிறதுக்கு தவளை இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சுகாதார கெடு நாகரிகம்ல ஒரு மாவை தூவுனீங்க, அதான் ப்ளீச்சிங் பவுடர், அத்தனையிலையும் இருந்த உயிரினங்கள் செத்து போச்சு, கொசு பெருகிருச்சு. கொசு அழிக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த மாதிரிலாம் போட்டா சரிப்பட்டு ராசாமி, முதல்ல ஆண் கொசுக்கு உர போடணும். அறிவிடா அறிவு. ஆமாங்க சாமி, உன்ன மாதிரி சிந்திக்க எவனாலையும் முடியாது. ஏங்க சாமி எப்படி சிந்திக்கிற பாரு, அது போட்டாதான் பிரச்சனை இல்லாம போயிடும். அப்படின்னா நீ அந்த வேலையை நீ எடுத்துக்கவே, நான் மாட்டிக்கிட்டு தெரியவா? இல்லைடா, நீ அந்த வேலையை செய்யன்னு எங்க நான் அரசாங்கத்துக்கிட்ட பேசி கொசுவுக்கெல்லாம் நான் அந்த வேலையை செய்யறேன், நான் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி கிளம்பு. நல்லது பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 4000 கோடி வாங்குவாங்க, நீ கொஞ்சம் பதுக்கலாம் பாரு. அப்ப என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படித்தானே இருக்கு சாமி. ஒரு சாலையில 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க. சரி, 10 அடிக்கு ஒருத்தர் பள்ளம் தோன்றாரு. ஓகே, பின்னால போனவர் அந்த பள்ளத்தை மூடிக்கிட்டே போறாரு. ஓஹோ, 10 அடிக்கு ஒரு தடவை ஒரு பள்ளம், பின்னால போறவர் அந்த மூடிக்கிட்டே போற. ஒருத்தர் தோண்டா, ஒருத்தர் பள்ளத்தை மூட. போற வர ஆளுகளுக்கு ஒரு ஆள்ல சந்தேகம் வந்துருச்சு. என்ன எல்லாருமே வெடிக்காதுக்கிட்டே இருப்பா. ஒரு ஆள், ஏப்பா என்ன வேலை பார்க்குறிய? 2 பேரும், ஒருத்தர் தோன்றேன், ஒருத்தர் மூடுறேன், எதுக்கு தோன்றிய, எதுக்கு மூடுறிய? இல்ல நாங்க அரசாங்க வேலை பார்க்குறோம், சாலை பணியாளர்கள், நாங்க 3 பேர் வேலை பார்க்கறது. இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தர் விடுமுறை, நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். எங்கள் அதிகாரிகள்கிட்ட கேட்டோம், ஒருத்தர் வல்லையா விடுமுறை எடுத்துக்கிட்டாரு, நாங்கள் என்ன செய்ய, வேலை பார்க்கவா, நாங்களும் விடுமுறை எடுத்துக்கோன்னு கேட்டோம். சரி, அவர் என்ன கடுப்புல இருந்தாரோ தெரியல, யார் வந்தா என்ன வராட்டியா உங்க வேலையை போய் பாருங்க. அதனால என் வேலை தோன்றது, அவர் வேலை மூடுறது. அப்ப மரத்தை நடுறது அதான் இல்ல வெட்டாத குளத்துக்கும். சரிங்க சாமி, நீ தெரியுமா வேகத்தடை ஒன்று போடுவோம். எதுக்கு? வாகனங்கள் ரொம்ப வேகமா போகாம குறைவா போகணுமே. அதுல விழுந்து செத்ததுக்கு அப்புறம் தான் சாமி வேகத்திறங்கிறது முதல்ல எதுக்கு தெரியுமா போடுறாங்க? வேகத்திறங்கிறது நம்ம மனசை பொறுத்தா இருக்கு. எப்படி தெரியுமா, இப்போ ஒரு வண்டியில் வேகமா போய்கிட்டு இருக்கோம், முதல்ல என்ன வேகத்துல வண்டியை விடுறோம், என்ன நடக்கும் அந்த இடத்துல வண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ல போகும், அதுக்கப்புறம் வேகமா போகும், அடுத்த வேகத்தடல வரைக்கும் மெல்ல போகும். இது ஏன் தெரியுமா? இதே மாதிரிதான் நம்ம இன்ப துன்பங்களும் வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. நம்ம கடந்து கடந்து போய்கிட்டு தான் ஏற்றதால இருக்கும். வாழ்க்கைங்கிறது சக்கரம். இந்த சாலை விதிகளை சரியாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். மற்ற நாடுகள்லாம் சாலை விதியை பயன்படுத்துது. நான் இப்ப சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போய் எல்லா நாடும் போயிட்டு வந்துட்டீங்க. இங்க தொடர் வண்டி இருக்குல்ல, தொடர் வண்டி. சரி, தொடர் வண்டினா என்ன வண்டி? என்ன வண்டியா? தொடர் வண்டியா? அதைத்தான் நானும் கேட்கிறேன், என்ன வண்டி சாமி? தெரியுமா தெரியாதா உனக்கு? அதைத்தானே நான் உங்களுக்கு ரயில் வண்டி எங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அந்த தொடர் வண்டி இப்ப இந்த இடத்துல போகணும்னா 2 பக்கம் அடைச்சிருவாங்கல்ல? ஆமா, இந்த பக்கம் போறவங்களுக்கு ஒரு பகுதி, ஓஹோ, அந்த பக்கம் வர்றவங்களுக்கு ஒரு பகுதி, ஓஹோ. கதவு திறந்தோன்னே அவரவர் பாதையில அவரவர் போகணும். சரி, ஆமா, அதான பண்பாடு. கண்டிப்பா. ஆனா இந்த நாட்டுல தான் படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் மொத்தமா அடைச்சுக்கிறேன். கடைசியா முன்னால நிக்கிறேன், அவனையும் வர விடுறதில்ல, இவனும் போறதில்லை. ஒரு சாதாரண அடிப்படை அறிவு வேண்டாமா? அவரவர் பாதையில அவரவர் பயணிக்கணும்னு. அப்படின்னா இந்த மக்களை காட்டு மிராண்டிகளாக ஆக்கி வச்சது யாரு? சுவாமி, நீங்க சொன்னது போலதான். இப்ப நம்மளுக்குலாம் மழை பெஞ்சு அடிக்கடி நாடா நிக்கும் தெரியுமா? இதே மாதிரி ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்ல ஒரு 100 வீடு வந்தே போனவெல்லாம் என்ன வேணாலும் பேசுறேன் நம்ம தமிழர்களை.
பேசத்தான் செய்வேன். சரி சொல்லு. என்ன காரணம்? வந்தவனுக்கு ஃபுல்லா நம்ம இடம் கொடுத்தா பேசத்தான் செய்வேன். நீ சொல்லு நாடகம். சரிங்க சாமி. நாடகத்துலாம் போற நிறைய ஊர்ல மழை வந்து நிக்குதுல்ல. ஒரு ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப வெள்ளப்பெருக்கா இருந்திருக்கு. சரி. அந்த ஊர்ல ஃபுல்லா தண்ணி பூந்துருச்சு. அந்த ஊர்ல ஒரே ஊர் முழுவதும் மழை, அந்த ஊர் முழுவதும் மழை பெய்து மூடிருச்சு. பல்ல உடைக்காம விடல. வாத்தியார் பேர்ல ஏற்கனவே உடைஞ்சு போய் தான் சாமி இருக்கு. போங்க ஒழுங்கா தமிழ்ல பேசுற. கட்டை கட்டியா வாயில விட்டாம ஒரே தண்ணியா கிடந்திருக்கு. தண்ணியா கிடக்க என்ன பண்ணிருக்காங்க? உடனே அந்த ஊர்ல ஒரு மண்டபம் இருந்திருக்கு, கோயில் மண்டபம். அந்த கோயில் மண்டபத்துல இருக்கிற ஆளுக ஃபுல்லா வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க. சரி. அந்த கோயில் மண்டபத்துல ஒண்ணு கூட்டினா ஊர் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்மள யாரோ ஒருத்தன் கெட்டவன் இருக்கான், அதனாலதான் மழை விடாம பெய்யுது. நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி பத்தில ஒரு பனைமரம், அதை தொட்டுட்டு வருவோம். யாரு கெட்டவனோ அவன் செத்து போயிருவான், மழை நின்று நம்மளாம் பொழைச்சிக்கலான் இருக்காங்க. யோசனை ஊர் தலைவர். இங்க இருந்து ஒருத்தனா போய் தொட்டுறங்க. ஒருத்தன் தொட இருக்கிறவனுக்குள்ள ஃபுல்லா கெதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடுத்தவன் போகணும்ல. எல்லாம் போட்டு முக்காப்பட்டவள 25 பேர் போய் தொட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க பிச்சம். அந்த அந்தாலும் முடிஞ்சு 4 பேருக்கு வந்துருச்சு மாமே. 4 பேருக்கு வந்து அவங்களுக்கு சாணி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம தானே இருக்கோம், நம்ம போறோம்னு. கடைசியா 2வது ஆளா ஒருத்தர் இருந்திருக்கான். அவனை பிடிச்சி தள்ளி சிரமப்பட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவனும் போய் தொட்டான்ல, இடி விழுந்துச்சு அவன் மேல விழுக. அப்பா பொழைச்சிட்டோம்டா, அவன் தாண்டா கட்டணும். கடைசியா இருக்கணும் தள்ளி ஊரே சேர்ந்து தள்ளி விட்டாங்கல்ல. இவன் போய் மரத்தை தொட்டான்ல, விழுந்துச்சு பாருங்க இடி. அவன் தெரியலையா? இல்ல, அந்த மண்டபத்துல. என்ன காரணம்? அந்த ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதுனாலதான் அந்த மழை உள்ள அங்க பெஞ்சு விடி அங்க விழுகல. அவன் ஒருத்தன் வெளியே வர இடி உள்ள அந்த கோயில்ல விழுந்துருச்சு. கதை கேட்கறதுக்கு எல்லாத்தையும் இருக்கு. எல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை சொல்லிருக்காங்கல்ல. ஆமாங்க சாமி. அதான நிகழும். ஒருத்தர் கடவுளை நோக்கி தவம் இருந்தாரா. சரி. கடவுள் வந்து காட்சி கொடுத்தாரு, என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு குதிரை வண்டி வேணும். ஓஹோ. சரி கொடுத்தேன். குதிரை வண்டி ஓட்டணும். எப்படி ஓட்டுறது? எப்படி அப்படின்னா அப்பாடா அப்படின்னா ஓடும். ஓஹோ. அப்பாடானா ஓடும். அப்பாடான்னு சொல்லிக்கிட்டே வேகமா ஓடும். ஓஹோ. புரியுதா? சரி. ஐயோன்னா நின்றும். ஐயோன்னா நின்றும். சரி, தந்தையும் போனார். ஓஹோ. இவன் குதிரை வண்டியில ஏறி கடவுள் கொடுத்தது இல்ல. ஆமா. அப்பாடான்னா வண்டி கிளம்பிருச்சு, கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடான்னு குதிரை பறக்குது. அப்பாடான்னு அவன் ஆசை விடுமா? விடல. வண்டியை திருகினது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். வேகமா போய்கிட்டே இருந்துச்சு. போய் ஒரு மலை மேல ஏறி கீழே விழுக போகுது. ஐயோன்னா நின்றுச்சு. ஐயோன்னு சொல்றாங்க. ஐயோன்னா நின்றுச்சு. கடவுள் கொடுத்த வரம்ல வரான். ஐயோன்னா நின்றுச்சு. வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும், சும்மா இருக்கணும்ல. எட்டி பார்த்துவிட்டு அப்பாடா எவ்வளவு ஆழம்னு மொத்தமா குதிரையோட போய் சேர்ந்துட்டான். வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம். மன வலிமை வேண்டும். சில பேரை மன ரீதியா வீழ்த்துறது. அப்படி வீழ்த்திட்டா மனசு உடைஞ்சிட்டு சொல்லுவாரு. ஆமாங்க சாமி. அது சில பேருக்கு அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். மகாபாரதத்துல துரோணாச்சாரியரை வீழ்த்த வச்சாங்க. ஆமா. அவர் முன்னால சிகண்டியை நிறுத்தினோடனே அவர் நில உழைஞ்சாரு. அதுக்கப்புறம் அடிச்சாரு அர்ஜுனை. அது மாதிரி கணக்கு இருக்குல்ல? இருக்கு சாமி. இருக்கட்டும், பரவாயில்ல. இங்க சத்தம் கடிச்சு நம்ம ஆள் 2 உள்ள இருக்காங்க. என் தங்கச்சி ஒன்னும், ஆள் ஒன்னும் உள்ள இருக்காங்க. உங்க பேர்? வீரத்தேவன் சாமி. உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். நல்ல மனுஷனுக்கு புள்ள வரதுருக்காரு. யா சாமி, நல்லா தான் பிறந்திருக்கேன். அத்தன் சொல்றேன். சரிங்க சாமி. இதை விடையா பிறக்கணும்? இதுக்கு மேலயா? போதும். சரிங்க சாமி. இந்த சத்தம் போட்ட பொம்பளை பிள்ளை ஒன்னு ஆளு சாமி, இன்னொன்னு என் தங்கை. தங்கை பேர் என்ன? தங்கை பேர் வள்ளி. நம்பிக்கை பொம்பளை பிள்ளை கிடையாது? இருக்கு சாமி. எப்படி? காட்டுல கண்டெடுத்த பிள்ளை. ஓ, அதனால பேர் வள்ளி. ஆமாங்க சாமி. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்துனால வள்ளின்னு பேர் சாமி. காரண பேர். உண்மையான பேர் வேற இருக்கு. வேற இருக்கு. என்ன பேரு? அந்த பேர் தான் சாமி. அவர் சொல்றாரு, கேளுங்க என்னன்னு. வாங்க போவோம். நீங்க வாயை விட்டா பேசிட்டே சப்பா. அந்த ஆளுகளை ஃபுல்லா வாயடை தூக்கிட்டு போறதே பெரும் பிரச்சனையா இருக்கு. சில்லு சிந்தாமணி குயிலே மனக்கும் சுகமில்லை
வந்தார். நம்ம இடத்துக்கு சுவாமி வந்திருக்கிறார். எங்கே அவர் அழைத்து வர வேண்டும்? மேலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். சுவாமி நல்லா இருக்கு. கொடுத்துருங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெள்ளிக்கு வெள்ளலாம் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி பிள்ளைகளை மனசார வாழ்த்து. சில பிள்ளைகளே நீ நிக்க வர்றது இல்லை, கட்டிக்கிட்டு ஏறுறது. ஆமா, என்ன செய்ய சொல்றீங்க? உனக்கு அந்த மாதிரி பிள்ளை தான் ரொம்ப இல்லப்பா. அப்பா நீங்க வெத்த பிள்ளை பண்ண அடுத்துறானே. நீங்க வெத்த பிள்ளை தான் சொன்னாங்க. வாழ்க. அடுத்த காவலிலே வள்ளி கூப்பிடுங்க. தேடி வந்தால் ஜோடி சிட்டு சிங்காரமாய் மேடையிட்டு சேரப்போரே மேலந்திட்டு சித்தாட பூவி மாமண பார்த்து சித்தாட பூவி மாமண பார்த்து செடி சொல்லித்தா மாடக மாத்து செவ்வந்தி பூ மலகட்டு தேடி வந்தால் ஜோடி சிட்டு புது பாட்டு பெண்மானே ஆடி தாலாட்டு ஒரு பொறுப்பெடுப்பே மச்சானே காதல் சீராட்டு நூறு பிறவி என்ன மச்சானே உள்ளத்தை கொடுத்திருப்பே காலம் இருக்கும் வரை உன்னோட அன்புக்கு வயசு இல்லை உங்களுக்கு முந்தான பெண்ணுக்கு மாமத்தானே செவ்வந்தி பூ தேடி வந்தா ஜோடி சிட்டு யாரமா மேடையிட்டு சேரப்போரே மேல தொட்டு கடன் பாடம். அண்ணா இங்கிட்டு வாங்கனே, என்ன பின்னாடி போய் நிக்கிறீங்க? எனக்கு எது செட் ஆகுது? மைக் வளர்த்தே இருந்தா தங்கையே. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்மா. அழைத்ததற்கு காரணம் அண்ணா, நம்ம இடத்திற்கு சோத்திரம் ஆண்ட ஐயோ நாகர் சாமி வந்திருக்கிறார். நீ நல்லவனா இல்ல பைத்தியமா? ஓ அண்ணன் தாண்டா, ஏன்டா தெளிவா சொல்லுங்க. இங்க இருந்தே எனக்கு கோவம் வந்துரும். இங்க வந்த சுவாமியின் பெயர் என்னவோ? நாரத மகாமுனி. என்ன நாரத மகாமுனி நம்மை தேடி நம்மிடத்துக்கு வந்திருக்கிறார். சத்தியமாக வந்திருக்கிறார். பிரம்மாவின் புதல்வர், கலைவாணியின் மைந்தர், வீணாகன பிரியர், ஈரேழு 14 லோகம் போகக்கூடியவர். அந்த நல்ல மனுஷன் தான் வந்திருக்காப்ல. அதை நீ சொல்ற. ஆமா. அப்ப நான் நீ பாத்தியா? சுவாமி தானே, அழைத்து வாருங்கள் அண்ணா. சுவாமி